அஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற காணொலியின் மூலம் உங்களுடன் துவங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். 29 ஜூன் 2025 இன்று விஸ்வவாசு வருடம் ஆனி மாதம் 15ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. 180 நாட்கள் கடந்து விட்ட பின் இன்னும் 185 நாட்களை கையில் வைத்திருக்கக்கூடிய வருடம். வளர்பிறை சதுர்த்தி என்ற இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை வழிபடுவதனாலே நமக்கு பலவிதத்திலும் நன்மைகள் கிடைக்கும். ஆயில்யம் என்கிற புதனுடைய இந்த நட்சத்திரத்திலே நாம் இன்றைக்கி இருக்கிறோம். சந்திரன் கடகராசிக்குள்ளே இருக்கிறான்னு அர்த்தம். நார்மலாக இந்த மாதிரி நாட்களில் விநாயகப் பெருமானை வழிபடுவது, ஆஞ்சநேயரை வழிபடுவது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நிகழ்வாக அமையும். ஞாயிற்றுக்கிழமையில் சதுர்த்தி வந்தால் ரொம்ப முக்கியம். நாளின் நல்ல நேரம் அப்படின்னு சொன்னாக்க காலை 7:45 8:45, சாயங்கால வேளையில் 3:15 4:15, கௌரி நல்ல நேரம் 10:15 11:15, மத்தியானம் 1:30 2:30, ராகு காலம் இன்றைக்கி 4:30 6, குளிகை காலம் 3 4:30, யமகண்டம் 12 1:30. சூலம் அப்படின்னா மேற்கில் இருக்கு, வெள்ளம் பரிகாரம். மிதுன லக்னத்திலே ராசியின் இருப்பு 2 நாழிகை 57 வினாழிகள். 5:56 வரைக்கும் இன்றைக்கி சூரியன் இருக்குது. இந்த ஆயில்ய நட்சத்திரம்னாலே பூராடம் மற்றும் உத்திராடம் என்கிற இந்த தனுசு ராசிக்குள்ளர நமக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். நண்பர்களே, நிறைய பேருக்கு சொத்து பிரச்சனை இருக்குது. வீட்டில் ப்ராப்ளம்லாம் சொத்தில் ப்ராப்ளம், சொத்துனால் அடிச்சுக்கிறதுலாம் நிறைய இருக்குது. இந்த சொத்து பிரச்சனையெல்லாம் தீரணும், இதுலேருந்து எதனா நல்ல விடிவு கிடைக்குமா, இதுக்கு எதனா ஒரு கோயில் இருக்கா அப்படின்னு கேட்டாக்க வீரவநல்லூர் பூமிநாதர் கோயில் அப்படிங்கிற கோயிலில் அந்த பூமிநாதரை வணங்கும்போது இந்த சொத்துக்களுடைய அனைத்து விதமான வில்லங்கங்களும் நம்மளை விட்டு விலகிவிடும். அதே மாதிரி பூவராக கோயில், அவரை போய் நம்ம வணங்குற போது அந்த பூவராக சுவாமி என்ன பண்ணுறாரு, நமக்கு பூமியில் வரக்கூடிய அனைத்து விதமான வில்லங்கங்களையும் விலக்கி பிரச்சனைகளை தீர்த்து நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு தெளிவை காட்டுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த கோயில்களெல்லாம் நமக்கு முன்னோர்கள் எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஒரு கோயிலுமே ஒரு பரிகாரங்களாக அமைந்திருக்கின்றன. அதில் இந்த சொத்து விஷயத்துக்கு இந்த பூமிநாதர் கோயிலும் பூவராக கோயிலும் முக்கியமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே கோச்சாரப்படி எல்லாம் எங்கே உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, மிதுன ராசிக்குள்ளர சூரியன், குரு, புதன், செவ்வாய், கேது நம்முடைய சிம்ம ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு. கடகராசிக்குள்ளே ஆயில்ய நட்சத்திரத்துக்கு நமக்கு சந்திரன் அமர்ந்திருக்கிறார். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, மேஷத்தில் சுக்கிரன். இப்படி நல்லதாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் வஜ்ர யோகம் அப்படிங்கிற யோகத்தில், பத்திரை கரணம் அப்படிங்கிற கரணத்தில் இன்றைய நாள் இருக்கிறது. பத்திரை கரணம் அப்படின்னாலே முருகனுடைய அந்த கோழி அப்படின்னு ஞாபகம் தரணும், சேவல் கொடியோன். முருகனை வழிபடுவதனாலே இன்றைய நாள் ரொம்ப நொம்பலாக இருக்கும் அப்படிங்கிறோம். வஜ்ரம் அப்படின்னாலே தெரியும், வஜ்ராயுதம் அப்படிங்கிறது எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னா இன்றைக்கி எல்லாம் ஸ்திரமான செய்யக்கூடிய காரியங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதும் தெரிகிறது. ஆனாலும் இன்றைக்கி சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறதுனால 48 நாட்களில் கிடக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதுனாலையும் இன்றைய நாளில் கடன் தீர்ப்பது அப்படின்னு வைத்து கொண்டீர்களாம் கடன் அடைந்துவிடும். கடன் பாரம் குறையணுத்துக்கு இது நல்ல ஒரு வழி. அதனால் கடன் தீர்ப்பதாக தான் இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா கடன் அடைஞ்சுவிடும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்வோம். அதை செயல்பாடாக செய்வோம். இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமையட்டும். தொடர்ந்து நாம் காண இருப்பது ஒரு ராசிக்கும் எப்படி பலன்கள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம்.
வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து 4வது இடத்து பேர் கடகராசின்னு பேர். அந்த கடகராசிக்குள்ளே ஆயில்யம் அப்படிங்கிற நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திர பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அங்கே ஸ்ரீரங்கநாத பெருமான் பள்ளி கொண்டு இருப்பார்னு சொல்லுவோம். ஆயில்யம்னா பாம்பு. ரங்கநாதர் பள்ளி கொண்ட இடம் ஆயில்யம். அப்போது உங்களுக்கு ரங்கநாதனின் அனுகிரகம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால, வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் குறைய வேண்டும் அப்படிங்கிறதுனாலும், 4ஆம் இடம் அப்படிங்கிறது வியாதியை கொடுக்கும் அப்படிங்கிறதுனாலும், மனதிலே குழப்பம் இல்லாமல் நிதானமாக காரியங்கள் செய்யும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். மிதுன ராசிக்குள்ளே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் நன்மையை செய்கிறார். கொஞ்சம் கொஞ்சம் புத்தியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய புதன் அமைந்திருக்கிறார். குருவினாலே சில கஷ்டங்கள் உண்டாகும் அப்படிங்கிறதெல்லாம் பலனாக பார்த்துருக்கிறோம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியதுதான் இந்த ஆயில்ய நட்சத்திரத்துடைய தன்மை. அதனால் எடுத்தம் படபடன் பண்ணினோம், அடுத்த வேலைக்கு போனோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு வேலையை நிதானித்து செய்து முடித்து விட்டு திருப்தியான பிறகு அடுத்த வேலை செய்யுங்கள். இதுதான் கரெக்ட். அப்படி இல்லைன்னா யூ வில் எண்ட் அப் இன் ப்ராப்ளம் அப்படிங்கிற கரெக்டாக மனசில் வச்சுக்கோங்க. 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளிலே ராமபிரானை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நலத்தையும் பலத்தையும் தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 3ஆம் இடமான கடகராசிக்குள்ளரே சந்திரனின் பிரவேசமானது பண வரவை கொடுப்பதாக அமைகிறது. அதை மேலும் வலுப்படுத்துவதற்காக 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க குருவும் உங்களுக்கு பண வரவை கொடுக்கிறார். சிம்மராசிக்குரிய இந்த சூரியன் 2ஆம் இடத்தில் அமர்வதனாலே கொஞ்சம் குடும்பத்திலே மனக்கவலையை கொடுத்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் சால்வ் பண்ணுறதுக்கு சொல்யூஷனை சேர்த்து கொடுத்துருவார். அதனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். சாட்டன் ரொம்ப மோசமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக சனி பகவான் ரொம்ப சிக்கல் கொடுப்பார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் லாபத்தில் அமர்ந்திருந்த போது எப்படி இருக்குன்னா லாபத்தை கொடுப்பார். பண வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுவார். திடீர் லாபம், கொடுத்த பணம் திரும்பி வந்துடும். பகைவர் நடுங்கி ஓடுவர். உங்கள் மேலே வழக்கு போட்டுறதா வழக்குகள் எல்லாம் உங்கள் பக்கம் சாதகமாக அமைந்துவிடும். இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 6, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே வெற்றிகளை நல்கி வரும்பால் அனுமனை வழிவிட வேண்டும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஆஞ்சநேயர் 4 ராவு காலத்தும் போது 11 முறை அனுமன் சாலிசா சொல்லி வழிபடும் போது நீங்கள் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடும் அப்படின்னு இருக்குது. அதனால் இதை செய்யுங்கள். இந்த நாள் ஒரு நல்ல சுபிட்சமான நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர சூரியன் குரு மற்றும் புதனுடன் சேர்ந்து அமர 2ஆம் இடமான கடகராசிக்குள்ளர இன்றைய நாளிலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆயில்யம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் கீழே இறங்கிறார். புதனுடைய நட்சத்திரம், அதனால் நன்மையை கொடுப்பதாக அமைகிறது. 3ஆம் இடமான செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கக்கூடிய சிம்ம ராசியிலே உங்களுடைய லாபங்கள் ஒளிந்திருக்கிறது. ஆனால் பண வரவுக்கான வாய்ப்புகள், அறிவுபூர்வமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதை கொடுப்பதாக அமைகிறது. ஒரு தடவைக்கு 4 வாட்டி யோசித்து செய்யுங்க. எந்த காரியத்தையும் கொஞ்சம் தீர்மானமாக முடிவு பண்ணவர்க எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிற இண்டிகேஷனை க்ளீனாக சொல்லி கொடுத்துருச்சு. அதனால் நம்ம செய்ய வேண்டியது அவசரப்படாமல் எல்லாத்தையும் யோசித்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா போதும். ஒரு செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செக்லிஸ்ட் வச்சுட்டு பண்ணாக்க கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க. அந்தந்த வேலையை செய்யாமல் போயறதுனால கொஞ்சம் திருப்பி வந்து செய்ய ரீஒர்க் அப்படிங்கிறது இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு துணை போவதர் அப்படின்னு சொன்னாக்க 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கொஞ்சம் துணை போகிறார். பயத்தை கொடுக்குறார், பண விரயத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறதும். 11ஆவது இடமான லாபஸ்தானத்திலே மேஷராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கிறார் அப்படிங்கிறதும் உண்மை. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே
விநாயகப் பெருமானை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய சதுர்த்தியினால் விநாயகப் பெருமானை வழிபட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பது உண்மை. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர ராசிநாதன் அமர 2ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளர செவ்வாயும் கேதும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த 2ஆம் இடம் அப்படின்னாலே குடும்பம் அப்படிங்கிற வாஸ்து தானம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாயும் கேதும் சேர்ந்து அமர்வது மருத்துவ செலவுகளுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துவிடும். அங்கிருந்து நேரடி பார்வையாக உங்களுடைய அஷ்டமச்சானமான 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்குறாங்க. அப்போ தேவையில்லாத பயத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது இண்டிகேஷனாக தெரியுது. சந்திரன் லக்னத்தில் அமர்ந்திருப்பது, ராசியில் அமர்ந்திருப்பது உடலிலே ஆரோக்கியத்தை கொடுப்பால். ஆனாலும் இந்த 2க்குரியவன் 12ஆம் இடத்தில் அமர்வது, அதுபோல் புதன் குரு சேர்ந்து அமர்வது, இந்த 3 பேர் சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு பண கஷ்டங்களை கொடுப்பதாக அமைகிறது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளிலே இந்த நாள் 1-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே முடிந்தவரை விநாயகப் பெருமானை வழிபடுவதும், காலையில் எழுந்ததுமே ஒரு தேங்காய் கொண்டு உடைச்சிருங்க சுவாமின்னா, உடைச்சி அவரை நல்லா வணங்கிட்டு அதுக்கப்புறம் செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி பரிகாரங்களாக வைத்துக்கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 11ஆவது இடமான லாபஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனான சூரியன் லாபத்தை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், தெளிவை கொடுத்து கொண்டிருக்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார். 12ஆம் இடமான கடகராசிக்குள்ளரே ஆயில்ய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் உள்ளே வந்துட்டார். அவ்வளோ தெளிவு இருக்குமா சார்னா பண விரயம் இருக்கும். கொஞ்சம் உடல் அசதி, உடல் சோர்வினாலே செலவு உண்டு, மருத்துவ செலவு. உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் உங்கள் புத்தியை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். அப்போ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அங்கே நேர 7ஆம் பார்வையாக இவங்க ராகுவை பார்க்குறாங்க. ராகு 7ஆம் பார்வையாக இவர் திருப்பி பார்க்கறதுனால, உங்கள் ராசிநாதனை பார்ப்பதனால கலகம் உண்டாகும். வீட்டில் தேவையில்லாமல் இடர்கள், குறுக்கு கேள்விகள் இதெல்லாம் வரும். அதனால் குழப்பங்கள். 8ஆம் இடத்துல சனி வேறு உட்கார்ந்துருக்கிறாரு, பயத்தை கொடுப்பார். அவர் 2ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்வை பண்ணுறார். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், பண விஷயங்கள் இதெல்லாம் வரும். இதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி கொஞ்சம் புரிஞ்சிச்சு. 2-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது. இன்றைய நாளிலே நீங்கள் அவசியம் வழிபடுவது முருகப்பெருமானாக இருக்கட்டும். அவரை வழிபடும்போது தான் இந்த சிக்கல் எல்லாம் தீரும். சிக்கல் தீரணுன்னா முருக வழிபாடு ரொம்ப முக்கியம். பண்ணினீங்கன்னா வாழ்க்கையில் நலம் வளம் பெருகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்கள் ராசியில் 10ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன ராசி வந்துடும். அங்கே இருக்கக்கூடியவர் நமக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. ஏன்னா சிம்ம ராசிக்காரர் 12க்குரியவர் அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறார் சூரியன். சந்தோஷம், தனலாபம் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பிரயாணங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கதான் அமைகிறது. ஆஃபீஸ்லேயே கூட டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி சந்திரன் வெற்றி என்ற 11ஆவது ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதுவும் லாபத்தை கொடுக்கும். அது உங்கள் ராசி நாதனுடைய ஆயில்ய நட்சத்திரத்திலே உட்கார்ந்துருக்கிறார். அதனால் டெஃபினட்டாக இன்றைக்கி நல்லதே நடக்க போகிறது. நல்லது நடப்பதற்கான முகாந்திரங்கள் நிறைய இருக்கிறதுனால இன்றைக்கி நன்மை வேண்டி செய்யக்கூடிய காரியங்கள் எதெல்லாம், வரன் தேடுவது, வேலைக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு தேடுவது, புதிய வீடு மாற்றுவது, புதிய வியாபார அபிவிருத்தி, பொருளாதாரத்திலே மேம்பாட்டுக்கான உபயோகங்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவது, முதலீடுகளை பற்றி யோசிப்பது, செய்வது, இதெல்லாம் இன்றைக்கி நல்லது தான். இதெல்லாம் பண்ணுங்கள். வண்டி வாகனங்களை மாற்றி பயன்படுத்துவது, எல்லா விதமான நல்ல காரியங்களும் இன்றைக்கி செய்யலாம். செஞ்சிங்கன்னா நடக்குமா? எல்லாம் நடக்கிறதுக்கு தான் இன்றைக்கி இன்றைக்கி சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய
இந்த கடகராசியின் பயணம். 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே விநாயகப் பெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே நலத்தையும் பலத்தையும் பெருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் உங்களை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார். அதே வேளையிலே குருவும் தன்னுடைய பார்வையாலே உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே உங்கள் ராசியின் 10ஆம் இடமான கடகராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ளே நுழைந்திருப்பது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டே கொஞ்சம் மாற்றி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் சந்தோஷகரமான நாள் இன்றைக்கு. நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. 9ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சூழ்நிலையாக இல்லை அப்படின்னாலும், சூரியன் இருக்கக்கூடிய இடங்கள் அது கொஞ்சம் உங்களுக்கு வில்லங்கத்தை தந்தாலும், மற்ற விஷயங்களிலே உங்களுக்கு நல்ல திருப்தியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. லாபங்கள் பெற்றுத்தருவதற்காகத்தான் முக்கியமாக இந்த புதனும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது உங்களுக்கு லாபம் பெருகணும் அப்படின்னாக்க நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். என்னென்ன நல்ல விஷயம் நடக்கும்? தைரியமாக செய்யக்கூடிய காரியங்களாம் தைரியமாக செஞ்சுடலாமா? நீங்கள் வரன் தேடிக்கொண்டு இருக்கிற அன்பர்கள், திருமணத்துக்காக தேடிக்கொண்டிருக்கிற திருமண விஷயங்கள் எல்லாம் நல்லா நடக்கும். புதிய சொத்து வாகனங்கள் வாங்கணும், அதெல்லாம் வாங்கிடலாம். அப்படி செய்யக்கூடிய விஷயத்தை நிறைய கோப்பு பண்ணிங்கன்னா இன்றைக்கி நல்லா கடகடன்னு நடக்கக்கூடிய விஷயமாக ஆயிடுது. அதனால் நல்ல நாள் கிடைக்கிறது, நல்லது கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இந்த நாள் கிடைக்குதுன்னா கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. கடன் அடைக்கிறதுன்னு இன்றைக்கி அடைச்சிருங்க, கடன் அடைஞ்சிரும். கடனை ஒரு பங்கான்னு எடுத்து வைங்க. கடன் அடைவதற்கான வாய்ப்புகளை அத்தனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கடன் சுமை குறையும். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே துர்கா லட்சுமியை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையில் பலத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரும். இந்த நாள் ஒரு நல்ல சுபிட்சமான நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் நேரடியாக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ கேதுவோடு சேர்ந்து பார்க்கறதுனாலே உங்களுக்கு தொழிலிலே அபிவிருத்தியும் விருத்தியும் கிடைத்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் என்ன ஓட்டங்கள் வேகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே சந்திர பகவானானவர் 9ஆம் இடமான கடகராசிக்குள்ளே பிரயாணம் செய்வது கொஞ்சம் காரியத்தை மெதுமைப்படுத்தும், வேகத்தை காட்டாது. அதில் எஸ்பெஷலி 8ஆம் இடம் அப்படிங்கிற மிதுன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன், குரு மற்றும் புதன் உங்களை கொஞ்சம் சுத்தலில் விட்டு வச்சுருக்கு, பயத்தில் வச்சுருக்கு உங்களை. இந்த நேரத்தில் காரியம் ஸ்லோவானதும் ஐயோ இன்னும் தெரிலன்னு நினைக்காதீங்க, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் இருக்கும், நாளையிலேருந்து கொஞ்சம் சரியாக மாற்றங்கள் வந்து விடும். மாற்றங்கள் ஒன்று தான் மனித வாழ்வில் மாறாதது அப்படிங்கிறத மனதில் நல்லா நிறுத்தி கொடுத்து கொள்ளுங்கள். 1, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே சிவலிங்க வழிபாடு, நமச்சிவாயம் என்ற மந்திரத்தை 108 முறை சொல்வது, இதெல்லாம் இன்றைக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டோர்ஸ் கெட் ஓப்பன். வரக்கூடிய நாட்களிலே நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று தெரிகிறது. இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்குள்ளார இன்றைக்கி சந்திரன் இருந்தால் அஷ்டமத்தில் சந்திரன் அப்படி சொல்லுவோம். அப்போ உத்திராடம், பூராடம் இவங்கள்லாம் இன்றைக்கி சந்திராஷ்டம எஃபெக்டை பெறுவீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவோம். பயம் பதட்டங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. முடிந்தவரை கொஞ்சம் கூலாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்ணை மூடி தியானம் பண்ணி மற்ற வேலை செய்யுங்க. ரோகங்கள் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பில்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. சாப்பாடு மாத்திரைகள் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க. ஏழாம் இடத்திலிருந்து ஏற்கனவே உங்களுக்கு உங்கள் ராசிநாதனை பார்த்து கொண்டிருப்பது நல்ல ஒரு செயலாகும். அதனோடு சேர்ந்து புதனும் சேர்ந்து வந்தனால எல்லா விதமான யோகங்களையும் கொடுப்பதாக அமைகிறது. 7லேருந்து இங்கே
சூரியனும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கிறார். 9க்குரியவன் 7 அமர்வு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அமர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையற்ற பயங்கள் வருவதற்கு இருக்குது. குலதெய்வத்தை மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை மனதில் வைத்துக் கொள்வதும் குலதெய்வ வழிபாடும் இன்றைக்கு முக்கியமானதாக கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய 7ஆம் பாவமான கடகராசிக்குள்ளர சந்திரன் அமர்ந்திருப்பது சுகத்தை தருவதாக அமைகிறது. மாற்றங்களை அழகாக மனதிலே கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் 2ஆம் பாவமான கும்பராசியை பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு ஸ்கோப்பு பண்ணி எடுத்து கொடுத்துட்டே இருப்பார். கூடவே செவ்வாயும் இருப்பதனாலே உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியானவர் 4க்கு உரியவர் அவர் தான். அவர் கொண்டு சொல்லி மண், மனை, வாகனம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு லாபமாக அமைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தும். வீட்டிலே சுப நிகழ்வுகள் நடப்பதும் சுப செய்திகள் கேட்பதற்கான வாய்ப்புகளும், பிரயாணங்கள் உங்களுக்கு கூடுதலாக அமைவதற்கும் அதற்கான முத்தாய்ப்புகளுக்கான வேலைகள் எல்லாம் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் தருவதாக அமைகிறது. காரியத்திலே வெற்றியை தருவதாகவும், இன்பம் பெருக்குவதாகவும், உற்சாகத்தை தருவதாகவும், விவேகம் உள்ளதாகவும், பெருமை கொள் செய்வதாகவும், ஜெயத்தை கொடுப்பதாகவும், உழைப்பிலே உயர்வை தருவதாகவும் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறதுனாலே இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாள். 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே நீங்கள் நாராயணன், லக்ஷ்மி நாராயணனை மனத்தில் நினைத்து வழிபாடு செய்யும்போது அனைத்து விதமான நலங்களும் ஜெயங்களும் உங்களை வந்து அடையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியினுடைய நாதனானவர் 2ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். தனம் என்கிற இடத்திலே அமர்வதனாலும், குடும்பஸ்தானம் என்ற இடத்திலே அமர்வதனால் குடும்பத்திலே சில குழப்பங்கள், வேதனைகள், வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் போன்றவைகள் இருக்கிறது. நிறைய மருத்துவ செலவுகள் எல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல புதன் அமர்ந்து வந்தனாலே தேவையற்ற இடத்திலே அவமானப்பட வேண்டிய சூழ்நிலையும் உங்களை ஏற்படுத்தி விடுகிறது. இந்த சூழ்நிலையில் 6ஆம் இடமான கடகராசிக்குள்ளே சந்திரன் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃபை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், களிப்பை கொடுக்கும். என்பதும் இன்பம் பெருக்குவதற்கு யாரானும் வாய்ப்புகள் கொடுக்க வேண்டுமென்றால் மனோகாரன் நல்லா இருக்கணும். மனசு நல்லா இருந்தால் எல்லாம் சந்தோஷமாகிடும் இல்லைங்களா? அந்த மனசை குதூகலப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு இவர் ஏற்படுத்தி விடுகிறார். தன்னுடைய பார்வையாலே 12ஆம் இடமான மகர ராசியை பார்ப்பதும், குரு தன்னுடைய பார்வையாலே லாபஸ்தானத்தை பார்ப்பதும் மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசியை பார்ப்பதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பதனாலே உங்களுக்கு இன்றைக்கு நல்ல விஷயங்கள் நல்லது நடக்கப் போகிறது. 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே லக்ஷ்மி தேவியை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சுபிட்சத்தை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ளர அமர்ந்திருக்கிற சனி பகவான் நேரடி பார்வையாக களத்திரஸ்தானம் என்கிற கன்னிராசியை பார்க்கும் இந்த சூழ்நிலையிலே இருவரும் இருக்கக்கூடிய பிணக்குகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு, கருத்து வேறுபாடுகள் ஜாஸ்தி இருக்கக்கூடிய நேரங்களிலே மனோகாரகன் எங்கே பயணம் பண்ணுகிறார்னு கூட்டி பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது 5ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார். அவர் நல்லது செய்வாருன்னா காரியத்துக்கு எடுப்பார் அப்படின்னு இருக்கு. அப்போ கெடுத்தல் யாருக்கு எடுப்பார்? நல்லது நடக்காமல் ஒரு விஷயம் நடந்துமோ அதை கெடுத்தால் நல்லது நடந்துடும் இருக்கு. அப்போது பார்வையால் மகர ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் சனியுடைய இடத்தை, அது லாபஸ்தானம். அதனாலே இந்த சந்திரனின் பார்வை உங்களுடைய பிணக்குகளை மாற்றிவிடும், கருத்து வேறுபாடு மாறி ஒற்றுமையை கொண்டு வந்துவிடும். அதனால் சில விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. பண வரவுக்கேற்ற செலவு இருக்குமா சார் அப்படின்னா, செலவும் வரவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது தான் அந்த குருவோட வேலையை அமைஞ்சு விடுகிறது. உங்கள் ராசிநாதன் தன்னுடைய பார்வையினாலே 12ஆம் இடமான கும்பராசியை பார்க்கிறார், தொழில் ஸ்தானமான தனுசு ராசியையும் பார்க்கிறார். அப்படிங்கிறதுனாலையும் உங்கள் ராசியிலேருந்து 8ஆம் இடமான இந்த துலாஸ்தானத்தை பார்க்கணும்னா 8, 11 அப்படிங்கிறது 8, 11, 12 இந்த பார்வையெல்லாம் ரொம்ப முக்கியமான பார்வையாக அமைவதுனாலும் வரக்கூடிய பண வரவு கரெக்டாக உங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதை கரெக்டாக கொடுத்துட்றார்.
அந்த கர்ணன் படத்தை சொல்லுவாள், என்ன கொடுப்பான் எதை கொடுப்பான் என்று இவர்கள் இன்னும் முன்னே தன்னை கொடுப்பான் தன் உயிரும் தான் கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு தனக்காக வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கடகடன்னு கரெக்டாக பண்ணி லைனப் பண்ணி உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கரெக்டாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை குரு கொடுக்கறதுனாலே உங்களுக்கு 1-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் குருவின் அருளாலே கிடைப்பதனாலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் இன்றைய நாளிலே முக்கியமான காரணமாக புரிந்து கொண்டு செய்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே நலமும் பலமும் பெருகும். வாழ்க வளத்துடன்.